ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீது ஏற துளும்புகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலையணிக்கு அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமல விநாயகர் சத் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாசகம் தொடர் நிகழ்வில் இன்றைய தினம் நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த கீர்த்தி திரு அகவல் என்பது பற்றி சிந்திக்க தொடங்குகிறோம். இனி எதிர்வரும் வகுப்புகளில் நாம் திருவாசகத்திலே இந்த கீர்த்தி திருஅகவலை தொடர்ந்து சிந்தித்து நிறைவு செய்வோம். இது நம்முடைய திருவாசகத்திலே இரண்டாவதாக இது கோர்க்கப்பெற்று இருக்கிறது. இந்த கீர்த்தி திருஅகவல் என்பது திருப்பெருந்துறையில் மணிவாசக பெருமான் குருந்த மரத்தடியிலே வீற்றிருந்த ஆச்சாரிய கோலத்திலே இருந்த பெருமானிடம் எல்லா வகையான தீட்சைகளையும் பெற்று மோன நிலைக்கு செல்லுகின்றார். பிறகு இறைவனுடைய பெருங்கருணையினாலே இந்த உலகத்து உயிர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்கிற காரணத்தினாலே திருவாசகம் பாடத் தொடங்குகிறார். இப்போ திருவாசகத்திலே இந்த முறையில் அமைந்திருக்கிறதோ, அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், பிறகு திரு அண்டப்பகுதி, பிறகு போற்றி திருஅகவல், பிறகு திருச்சதகம், பிறகு நீத்தல் விண்ணப்பம், இப்படி அது வரிசையாக அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வரிசையில் அவர் பாடினாரா என்றால் இல்லை, இந்த வரிசையிலே அவர் பாடவில்லை. இதை எப்படி கோர்த்து வைத்திருக்கிறார்கள், சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த அகவலை எல்லாம் ஒன்றா தொகுத்து 4 அகவல்களும் சிவபுராணம், போற்றி திரு அகவல், அதற்கு முன்பாக கீர்த்தி திரு அகவல், திரு அண்ட பகுதி, போற்றி திரு அகவல், இந்த அகவலை எல்லாம் ஒன்றா. அதற்கு பிறகு திருச்சதகம் 100 பாடல்கள் கொண்ட பகுதி,
பிறகு 50 பாடல்கள் கொண்ட பகுதி நீத்தல் விண்ணப்பம், பிறகு 20 பாடல்கள் கொண்ட பகுதி, 20 பாடல்கள் கொண்டதிலேயே 3 அடிகள் 4 அடிகள், இப்படியெல்லாம் பல்வேறு விதமாக அந்த பாடல்களினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறும் பாடல்களினுடைய அமைப்புக்கு தகுந்தவாறும் அவை வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அதனால இந்த வரிசையில தான் அவர் பாடினாரா, எதை முன்ன பாடினார், எதை பின்னாலே பாடினார், எதை எந்த சந்தர்ப்பத்திலே பாடினார் என்பதில் இப்ப நம்முடைய மணிவாசகருடைய வரலாறு நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, திருவிளையாடல் புராணம், நம்பி திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி திருவிளையாடல் புராணம், அப்புறம் வாதவூரடிகள் புராணம், இதை அடிப்படையாக கொண்டுதான் வரலாறு ஓரளவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 பேரும் வரலாறு சொல்றாங்க. 3 பேரும் வரலாறும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருக்கிறது. அதனால இவர் சொன்ன வரலாறுக்கும் அவர் சொன்ன வரலாறுக்கும் வேறுபாடுகள் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மணிவாசகர் பாண்டிய நாட்டினுடைய அமைச்சராக இருந்தார் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. அது எல்லா நூல்களையும் எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வாதவூரர் அப்படின்னு சொல்லுகிறோமே தவிர அதற்கு நமக்கு உரிய ஆவணமோ அல்லது சான்றோ கிடைக்கல, வாதவூரர் அப்படின்னு. ஆனால் சான்றோர்கள் எல்லாம் வாதவூரர் என்றே தான் அவரை குறிப்பிடுவதனாலே அதையே அவருடைய பெயராக கொள்வதிலே தவறு இல்லை. அப்படி அவருடைய இந்த அருள் வாழ்க்கை, மணிவாசகருடைய அருள் வாழ்க்கை, அது திருப்பெருந்துறையில் தொடங்குகிறது. தில்லையிலே நிறைவு பெறுகிறது. திருப்பெருந்துறையில் தொடங்கி தில்லையிலே நிறைவு பெறுகிறது. இதிலேயே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. தில்லையில் தொடங்குவதும் அது தில்லையில் நிறைவு பெறுவதும் திருப்பெருந்துறையில் தொடங்குவதும். திருப்பெருந்துறையில் அவருடைய அருள் ஞான வாழ்வு தொடங்குகிறது. அதில் சந்தேகம் இல்லை. சுவாமி அங்கே தான் அவருக்கு தீட்சை கொடுத்தார். அங்கே தான் அவருக்கு அந்த அருளிப்பாடுகளை எல்லாம் செய்தார். இதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருப்பெருந்துறையில் இருக்கிற பொழுது அவருக்கு நலமலி தில்லை பொதுவினில் வருக அப்படின்னு சுவாமி அவருக்கு சொல்றார். நீ தில்லைக்கு வா அப்படிங்கிறார். இப்போ இதில் சொல்ல போறாரு. இந்த இதில் கூட்டிகிட்டு போவாருன்னு நினைச்சார், ஆனால் கூட்டிகிட்டு போகலை. அவருக்கு சுவாமியே வந்திருக்கிறார், தீட்சையெல்லாம் செஞ்சு வச்சார். அப்போ நிச்சயமாக கூட்டிகிட்டு தானே போவார் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தார். ஆனால் அவர் பாட்டுக்கு நீ தில்லைக்கு வாய அப்படின்னு விட்டார். மாணிக்கவாசகருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன், நீ ரெடியாயிரு, நம்ம திரைப்படம் போயிட்டு அப்படியே ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம்
அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்லியிருந்தார். இந்த அம்மையார் நிச்சயமாக வந்துடுறேன், நான் சீக்கிரமாக வந்துடுறேன், 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன், 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். நேராக போகிறோம், திரைப்படம் போகிறோம், டிக்கெட்டு வாங்கி வச்சுட்டேன், போகிறோம். அப்படியே படம். இந்த அம்மையார் எவ்வளோ ஆவலாக இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 5 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 6:30 ஆயிடுச்சு. அப்போ அவர் ஃபோன் அடிக்கிறார். இந்த மாதிரி எடுக்கிறதா வேண்டாமான்னு யோசனை. செம்ம கடுப்பு. இந்த மனுஷன், அதுவும் இன்னைக்கு முக்கியமான நாள், என்னுடைய பர்த்டேயாக இருந்தால் கூட பரவாயில்ல, வெட்டிங் டே இது. இந்த நாளில் இவ்வளவு தூரம் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எடுக்கலான்னு எடுத்த உடனேயே, மா ஆஃபீஸில் திடீர்னு ஆடிட்டீங்க, என்னால் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியல, அதனால் நான் ஒரு 8 மணி 9 மணி ஆகிடும் பொழுது சினிமா ப்ரோக்ராம் தான் கேன்சலு, ஹோட்டல் ப்ரோக்ராம் இல்லை, அதனால் நான் ஒரு 8:30 9 மணிக்கு வந்துடுறேன், நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம், கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். சரி தொலைது, 8:30 மணிக்கு ஹோட்டலுக்காவது கூட்டிகிட்டு போவாருன்னு 8 மணிக்கிலேருந்து காத்துட்ருக்குறாங்க. 8 எத்தனை சீரியலை தான் பார்க்குறது? 8:30 9. நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன நடந்துச்சுன்னு. 9:30 10 10:30. இந்த அம்மையாருக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். இது நம்மளால் யோசனை பண்ணி பார்க்க முடியும், இது நம்மளால் கெஸ் பண்ண முடியும் எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம அப்படி சில சமயம் இருந்திருப்போம், எப்பயாவது அது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருப்போம், இருந்திருப்போம், அதனால தெரியும். ஆனால் கொஞ்சம் கூட நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மணிவாசகருடைய ஏமாற்றம் இருந்தது. உடல் துணியேன் தீப்புகேன் அப்படிங்கிறது. நீ இரு, நான் போறேன், நீ தில்லைக்கு வான்னு சொன்னதுக்கு பிறகு நான் எப்படி உயிரோட இருக்கிறேன்? தீயில குச்சிருக்க வேண்டாமா நானுங்கிறார். அப்படின்னா உள்ள என்ன பாடுபட்டு அவர் பாட்டுக்கு சொல்லுவாரா, நம்ம பாட்டுக்கு கேட்கணுமா? கால் 2ஐயும் பிடிச்சிக்கிட்டு, சாமி இந்த வேலையெல்லாம் வேண்டாம், இத்தனை நாள் கழிச்சு வந்துருக்கீங்க, தில்லைக்கு வா நெல்லைக்கு வான்னு சொல்லிட்டு இருக்காது, எங்கே போகிறீங்களோ கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கெட்டியமாக பிடிக்கிறத விட்டுட்டு அவர் சொன்னதை கேட்டு தலையாட்டி இருக்கிறேனே நான். என்ன மாதிரி ஒரு அறிவியனர் யாராவது பார்க்க முடியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய முட்டாள்கள்லேயே பெரிய முட்டாள் நான் தானே. சாமி எப்படி விட்டுவிட்டேனே. ஐயா எல்லாருக்கும் சாமி வரலையா, அதனால அவங்க பெரிய இழப்பு இல்லை, ஆனால் எனக்கு வந்து போயிட்டார, எவ்வளோ பெரிய இழப்பு எனக்கு. தில்லைக்கு வான்னு சொல்கிறாரு, தில்லைக்கு வந்ததுக்கு பிறகு என்ன ஜவாப்தாரி சொல்லுவாரோ, என்ன வாய்தா வாங்குவாரோ திரும்ப தெரியலையே, வருவாரா என்று கண்ணீர் சிந்துகிறார். திருப்பெருந்துறையிலிருந்து தில்லை வரைக்கும் அவர் புலம்புன புலம்பல் தான் திருவாசகம். எண்ணில்லாத அந்த நிலையிலே பெருமான் தனக்கு இதுகாரும் செய்த அருளை நினைப்பதா, அல்லது தன்னை தில்லை வா என்று சொல்லிவிட்டு தன்னை விட்டுவிட்டு போனதை நினைப்பதா, எதை நினைப்பது? வந்து தனக்காக உபதேசம் செய்ததை நினைத்து மகிழ்வதா, உபதேசம் செய்த பிறகு விட்டு விட்டு சென்றதை நினைத்து உருகுவதா?
என்று இந்த திருவாசகத்தில் அவர் தன்னுடைய நிலையை புலப்படுத்துகிறார். இவர் தெளிவாக பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் இந்த பாடல்கள் எல்லாம் பாடுவது அவருக்கு வழக்கம் இல்லை. அவர் புலவர் அல்ல, அவர் ஒரு வணிக அமைச்சர். அவர் ஒரு அமைச்சர். அதுவும் இல்லாமல் அவர் இப்படி உட்காருங்கம்மா, இதில் தரையில் இப்படி உட்காருங்க. அவர்கள் எல்லாம் வணிகத்துறையிலே சிறப்படைந்தவர்கள். அப்படிப்பட்ட அவருக்கு பாடல்லாம் தெரியாது. அது வரைக்கும் அவர் ஒரு பாட்டு எழுதினவரும் இல்லை. ஆனால் அந்த பெருமானை பிரிந்த அந்த உயர்ந்த அந்த எண்ணத்திலே, அவர் கொடுத்த உத்வேகத்திலே இந்த பாடல்கள் அத்தனையும் அவர் நமக்கு தருகின்றார். எனவே பாடல்கள் முழுமையும் மணிவாசக பெருமானுடைய அந்த சொல்லொணாத அன்பின் வெளிப்பாடு. திருவாசகம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இசைக்கோல்ட்டு போட்டால் என்ன போடலாம்னா, திருவாசகம் இசைக்கோல்ட்டு மணிவாசகர் அன்பு, அப்படி தான் போடணும். அப்படி சிவத்தின் மேலே அன்பு காட்டக்கூடிய நிலையினுடைய உச்சம்தான் திருவாசகம். மணிவாசகர் சொல்லுவார், யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய்யானால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அன்பினுடைய வெளிப்பாடு அழுகை. அன்பு மிகுதியாக இருக்கிற பொழுது அந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்பது அழுகையாக வரும். அழுகை என்பது பிரிவு துன்பம். பிரிந்திருக்கின்ற பெருமானுடைய அந்த நிலையை மீண்டும் எப்பொழுது பெறுவோம் என்று எண்ணி எண்ணி பார்த்தோம். திருப்பெருந்துறையிலே எழுந்தருளிய பொழுது பேசிய கனிவுடன் பேசிய அந்த சொற்களும், கனிவுடன் பார்த்த பார்வையும் மீண்டும் மீண்டும் அவருக்கு நினைவுக்கு ஐயோ பெருமானை விட்டுவிட்டோமே என்று அந்த அன்பின் மிகுதியிலே துடிக்கிறார். ஏன் இருக்க வச்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மணிவாசகரை எதுக்கு நீ இருன்னு சொன்னார்? அவர் இருந்து செய்ய வேண்டிய அவருடைய வினை கழிவு என்ன இருக்கு, உனக்கு என்ன வினை பாக்கி இருக்கு, கழிச்சிட்டு வான்னு சொன்னாரா? இல்லை. நீ இருந்துட்டு வான்னு சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், அருளாளர்கள் ஒவ்வொன்று காரணம் சொல்லுகிறார்கள். இவருடைய அந்த திருப்புலம்பல் இருக்கிறது, அதுக்கு திருப்புலம்பல் ஒரு தலைப்பில் ஒரு பதிகமே இருக்கிறது. இந்த திருப்புலம்பல் இருக்கே, அது எண்ணற்ற உயிர்களுக்கு அன்பை பெருக்கும். உண்மையான அன்புடையவர் ஒருவர் புலம்புகிற பொழுது அந்த புலம்பல் என்பது சிவபெருமான் மேலே நமக்கு இருக்கிற அன்பை அது பெருக்கும். ஆகையினாலே தான் வாதவூரர் அவருடைய திருப்புலம்பலும் அவருடைய ஆற்றாமையும் திரும்ப திரும்ப வெளிப்படுவது திருவாசகத்திலே. திருவாசகம் முழுமையும் மணிவாசகருடைய அன்பின் வெளிப்பாடு என்று நான் சொன்னது போல ஒவ்வொரு இழையிலும் அவருடைய அன்புதான் வெளிப்படுகிறது.
அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை அவர் நமக்கு தருவதற்காகத்தான் பெருமான் அவரை இங்கே இருத்தி வைத்தார். அப்படி அவரை அழைத்து போயிருந்தால் மணிவாசகர் போலவே பலரும் அவர் கூட வந்திருந்தார்கள். அதை சொல்லுகிறார். பெருமான் அவருக்கு அருள வந்திருக்கிற பொழுது முதலிலே மணிவாசகர் திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தடியிலே இருந்த பெருமானை மட்டும்தான் பார்த்தார். அவரை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கார். ஒளி வெள்ளத்தில் இருந்த அவரை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார். போக போகத்தான் அவர் தீட்சையெல்லாம் செய்து வைத்த பிறகு, நீ தில்லைக்கு வான்னு சொன்னதுக்கு பிறகுதான் கவனிக்கிறார், அவரை சுற்றி அடியார் கூட்டம். இத்தனை பேர் எங்க இருந்தாங்க என்று ஆச்சரியத்தோட பாரு. ஒன்ற உடன்கலந்த அருளினர் அப்படிங்கிறார். எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து சேருகிறார்கள். அத்தனை அடியார்களும் உடன் கலந்து அருளினார்கள். அத்தனை பேரையும் அழைச்சிக்கிட்டு போனார். மணிவாசகரையும் அழைச்சிட்டு போயிருந்தார்னு வச்சுக்குவோம். நீங்க வா அப்படின்னுட்டு. இப்ப நமக்கு மணிவாசகர்னு ஒருத்தர் இருந்தார்னு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. இவங்க போய் குதிரை வாங்க போனவர் எங்கேயோ காணா போயிட்டாரு. உள்ளுக்குள்ளே தான் போனார், காணும். பெருமாள் ஆட்கொண்டது எந்த சாதாரண உயிர் அறியும், ஆன்மா அறியாது. அரிசி போயிருந்தான்னு தெரியாது. மணிவாசகர் அவருக்கு லாபம்தான். சுவாமி உடனே அழைச்சிட்டு போயிட்டாருன்னா அவருக்கு பெரிய லாபம். ஆனால் நமக்கு பெரிய நஷ்டமாச்சே, திருவாசகம் கிடைச்சிருக்காத. எனவே நமக்கு திருவாசகம் கிடைப்பதற்காக அவரை நிறுத்தினார். அந்த திருவாசகம் பிறந்தது. பெருமான் எதற்காக இதை செய்கிறார் என்று நமக்கு காரணம் தெரியாது. ஈசனுடைய காரணத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் இது எதுக்காக இப்படி நிகழ்த்துகிறார் என்று நாம் அறிவதற்குரிய பக்குவம் நமக்கு இருக்காது. அவரை முழுமையாக நம்பியவர்கள் அவர் எதற்காக செய்தார் என்று எண்ணி கூட பார்க்க மாட்டார்கள், நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். பெருமானே ஏன் இவ்வாறு எனக்கு நிகழ்த்தினாய் என்று ஒரு தடவை கூட கேட்கல மணிவாசக பெருமான். அவ்வளவு தூரம் துன்பப்பட்டார். அவ்வளவு தூரம் துன்பப்படுகிற பொழுது நிகழ்கிற நிகழ்வுகள் அத்தனையும் பெருமானுடைய பெருங்கருணையினாலே நிகழ்கின்றன என்ற அந்த ஆழ்ந்த எண்ணம் இருப்பதினாலே எங்கள் பெருமானுக்கு தெரியாமல் எனக்கு எதுவும் நிகழ்ந்து விடாது. நிகழ்வது எல்லாம் அவருக்கு நிதர்சனம். ஆகையினாலே அவர் இட்ட பணியை யாம் செய்வோம் என்று இருப்பவர்கள் தான் அருளாளர்கள். நமக்கு புரியாம ஏன் இப்படி சாமி செய்கிறாரு, இந்த சாமி என்னை மட்டும்தான் இப்படி எல்லாம் சோதனை பண்ணுது என்று நாம் அங்கலாய்த்து கொள்வோம். நம் மீது சுவாமிக்கு கருணையே இல்லை. நம்மை அவர் ரொம்ப துன்பப்படுத்துகிறார். ஆனால் நம்ம துன்பப்படுத்துகிற அளவுக்கு எதிர் வீட்டுக்காரனையோ பக்கத்து வீட்டுக்காரனையோ அவர் துன்பப்படுத்துவதில்லை. உடனே நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது பக்கத்து வீட்டையும் எய்த்து விட்டீங்க. பக்கத்து வீட்டுக்காரனையும் எய்த்து வீட்டுக்காரனையும் நீ நினைக்கிற மாதிரி உண்மையிலேயே உன் அளவுக்கு துன்பப்படுத்தியிருக்க மாட்டார். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனையும் எய்த்து வீட்டுக்காரனுக்கும் நினைக்கிறதுக்கு மேலே உனக்கு திருவருளை அவர் வழங்கி இருப்பார். அது உனக்கு தெரியாது. இந்த திருவருளை வழங்குகிறார் என்பதை ஒவ்வொரு கணமும் நம்ம நினைச்சுக்கணும். சாமியினுடைய திருவருள் நமக்கு எப்பொழுதும் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுது நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். போதவூர் நாடறிய புத்தர் தமை வாதில் வென்ற வாதவூர் ஐயன். தாயுமானவர் ஒரு காரணம் சொல்லுகிறார், ஏன் அவரை வைத்துட்டு போனார் அப்படிங்கிறதுக்கு சொல்லுகிறார்.
அவர் வாழ்ந்த அந்த நூற்றாண்டில் இந்த நாட்டையே உலுக்கிக் கொண்டிருந்தது பௌத்த சமயம். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த சமயம் வேத ஆகமங்களை படித்தும் இடித்தும் பேசி நம்முடைய திருக்கோயில்களுடைய உருவ வழிபாட்டை எல்லாம் இடித்து பேசி அது மக்களை மயக்கி அந்த சமயமானது பரவி கொண்டிருந்தது. அசோகர் மிக பிரயத்தனப்பட்டு அந்த மதத்தை பரப்பி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சமயம், கடவுள் மறுப்பு கொள்கையுடைய அந்த சமயத்தை எதிர்கொள்வதற்கு தமிழகத்திலே அப்பொழுது ஒருவர் வேண்டப்பட்டிருந்தது. அந்த காரணம் பற்றித்தான் பௌத்தர்கள் கொஞ்சம் பேர் தில்லைக்கு வந்தாங்க. அப்படி தில்லைக்கு வருகிற பொழுது பாருங்க அவங்க எவ்வளவுன்ட்டு. அவர்கள் அரசனையும் அழைத்து வந்தார்கள், ஈழத்து அரசனையும் அழைத்து வந்தார்கள். ஈழத்து அரசன் இங்க வந்திருக்கிறான், பௌத்த மத அந்த தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அங்கே ஒருவன் ஈழத்திலே எப்பொழுது பார்த்தாலும் சிற்றம்பலம் சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த பொன்னம்பலம் என்பது எது என்று கேட்கிற பொழுது தில்லை அம்பலம் தான் பொன்னம்பலம், அவரே முழுமுதற் பொருள் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அது இல்லை என்று நிறுவுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று தில்லை தீட்சிதரிடம் சொல்லுகிறார். தில்லை தீட்சிதர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். அப்பொழுது அந்த பௌத்தர் அரசனிடம் சொன்னார்கள், நாங்கள் வாதிலே தோற்போமானால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை கேட்டுவிட்டு இந்த நாட்டை விட்டு போகிறோம். ஒருவேளை எங்கள் வாதத்திலே உங்கள் சைவ சமயத்தை பற்றி பேசுகிறவர் தோற்று போனார், இதோ இங்கே இருக்கிற இந்த கனக சபையில் நடராஜரை எடுத்து விட்டு எங்கள் கௌதம புத்தரை அங்கே பிரதிஷ்டை செய்வோம் என்று சொன்னார். என்ன தைரியமா சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பொழுதுதான் பெருமான் இந்த ஊருக்கு வெளியே குடில் அமைத்து கொண்டு இருக்கக்கூடிய வாதவூரனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுது. அவர் தான் மீட்டார். 7ஆம் நூற்றாண்டிலே எப்படி சமணத்தை வென்று சைவத்தை ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் நிறுவினார்களோ அதுபோல 2ஆம் நூற்றாண்டிலே பௌத்த மதத்தை வென்று சைவ சமயத்தை நிலைநிறுத்தியவர் நம்முடைய மணிவாசக பெருமான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த காலகட்டத்திலே அவர் இல்லாமல் போயிருந்தால் விளைவுகள் ரொம்ப மோசமாக போய் அப்பப்போ நமக்கு கொரோனா வர மாதிரி இந்த சமயத்திற்கு ஆபத்து வந்து கொண்டே இருக்கும். எல்லா ஆபத்துகளும் விலகிவிட்டது என்று இப்பொழுது கூட சொல்ல முடியுமா? இப்பொழுதும் சொல்ல முடியாது என்று அங்கங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் முணுமுணுக்கிறது என் காதிலே விழுகிறது. அந்த காலத்திலே, நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, அந்த காலத்திலே ஞானசம்பந்தர் விரட்டில் சமணர்கள் துண்டக்கான துணியக்கானன்னு ஓடிட்டாங்க. துண்டக்கான துணியக்கானன்னு ஓடிட்டாங்க. அதில் ஓடினவர்கள் பல பேர் தான் மீண்டும் பிறந்து நம்முடைய பல கோயில்களில் ஈவோவாக இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட வாசனையே இல்லாம அதுக்கு நேர்மாறா எதிர்மாறா என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அந்த உண்டியலை கல்லா கட்டுறதுலையே குறியா இருக்கு. சரி, அப்பப்ப நடுவில் நம்ம சில உண்மையும் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன
இன்றைய நிலவரம் அது. அதை குறிப்பிடுகிறார் தாயுமானவர். தாயுமானவர் சொல்லும்போது சொல்லுகிறார், போதவூர் நாடறிய, போதவூர் நாடறிய புத்தர் தமை வாதில் வென்று வாதவூர் ஐயன், வாதவூர் ஐயன் புத்தர் தமை வாதில் வென்ற வாதவூர் ஐயன். வாதவூர் ஐயன்கிற, ஐயன்னா தலைவன். தாய்மான சொல்றார், எங்க தலைவர் மணிவாசக பெருமான் எங்க தலைவர். வாதவூர் ஐயன் போதவூர் நாடறிய புத்தர் தமை வாதில் வென்ற வாதவூர் ஐயன் அன்பை. அந்த அன்பை பத்தி பேச வருகிறது. மணிவாசகருடைய அன்பை வியக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இங்க தாய்மானவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு பெரிய ஆசை அப்படிங்கிற தாய்மானவர், கடும் துறவி தாய்மானவர். தாய்மானவர் கடும் துறவி. கமலவநாத சத்சங்கம் 82 நாள் ஏற்பாடு பண்ணி இருந்தது. உடல் பொய்யுறவு பேசினேன் நான். தாய்மானவர் அருளி செய்தது. பாட்டெல்லாம் அப்படியே உள்ளத்தை உருக்கும். தாய்மானவர் பாடல்கள் கல் நெஞ்சமும் கரைந்து போய் கண்ணீர் பெருகும். தாய்மானவர் அப்படி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், வாதவூர் ஐயன் அன்பை. வாதவூர் ஐயன் அன்பைன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றார், நான் சாமி எனக்கு துறவி நான் ஆசைப்படக்கூடாது, துறவி ஆசைப்படக்கூடாது, நான் எல்லா ஆசையும் துறந்தவன். துறவுனாலும் அப்படி ஒரு துறவு பார்க்க முடியாது. தாய்மானவருடைய துறவு அந்த வர்றாரு கேளுங்க, நான் நிறைய வாழும் வாக்குமா சொல்லியிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு துறவி. அவர் சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னு அப்படின்னார். சொன்னார், இந்த மணிவாசகர் சிவன் மேல அன்பு கொண்டிருந்தாரு, அந்த அன்பை போல எனக்கும் கொஞ்சம் வராதான்னு ஒரு ஆசை இருக்கு சாமி அப்படின்னார். இந்த மணிவாசகருடைய அன்பு போல நம்ம அன்பு கொஞ்சம், அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் கொஞ்சம் அந்த ஆசை. என்ன ஆசைன்னார், இந்த அன்பு போல நமக்கு அந்த அன்பு இருக்காதா என்று. வாதவூர் ஐயன் அன்பை வாஞ்சிப்பது என்னாலோ. வாஞ்சித்தல், வாஞ்சித்தல் என்று சொன்னால் ஆசை வைத்தல், விரும்புதல் அர்த்தம். அவர் போல அன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன், என்னால முடியுமா தெரியல. அப்படிப்பட்ட பேரன்பு உடையவர் மணிவாசக பெருமான். அன்பு 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 அன்பு. ஆனால் வெளியில சொல்லுவது தனக்கு அன்பில்லாதவர் போலவே அதனை சொல்லிக் கொள்வார். அதனால அந்த ஒரு தன்மைதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம சிவபெருமான் மேல கொஞ்சம் அன்பு வைத்தாலே நம்மை அறியாமல் அந்த அன்பினாலே ஒரு தன்முனைப்பு விளையும். நான் சிவபெருமான் மேல அதிக அன்பு காட்டினேன் என்று சொன்னால், என்னை அறியாமலேயே நான் காட்டிய அன்பால் எனக்கு ஒரு தன்முனைப்பு விளைந்து விடும். என்ன மாதிரி அன்பு காட்டுறதுக்கு யாரு? நான் அன்பு காட்டுகிறேன். எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் காட்ட மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அன்பு இல்லை, ஆனா நான் அன்பு காட்டுகிறேன் அப்படின்னு இவர் காட்டுவதை அன்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த அன்பு அவர்களெல்லாம் அன்பு காட்டவில்லை, நான் அன்பு காட்டுகிறேன்னு சொன்னாரு மணிவாசகர். அப்படியே சொன்னார், எல்லாரும் அன்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நான் அன்பு காட்டுவதில்லை என்றுதான் மணிவாசகர் சொல்லுகிறார். எல்லாரும் அன்பு காட்டுகிறார்கள், எனக்குத்தான் அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். எனவே அன்பு விளைய வேண்டும், சிவபெருமான் மேல் அன்பு விளைய வேண்டும். ஆனால் அந்த அன்பு தன்முனைப்பை தோற்றுவிக்காத அன்பாக இருக்க வேண்டும். அதற்காக பாடுபட்டவர் தான் மணிவாசக பெருமான்.
எங்கேயாவது அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அதிலேயே அந்த தன்முனைப்பு வந்து விடுமே. அதனால திரும்ப நானா அன்பு காட்டுகிறேன். யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் அப்படின்னார். அப்ப ஏன் அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார் என்று சொன்னால், அன்பு கூட தன்முனைப்பை விளைவிக்கும். ஒருத்தர் மனைவி மேல ரொம்ப அன்பு காட்டுவார், இன்னொருத்தர் தன்னுடைய குழந்தையின் மேல அதிக அன்பு காட்டுவார். மனைவி கணவன் மேல அன்பு காட்டுவார், மனைவி அதிகமான அன்பு காட்டுவார். தாய் தன்னுடைய மகன் மேல அதிக அன்பு காட்டுவார். தாய் தன்னுடைய மகன் மேல அதிக அன்பு காட்டுவதனால என்ன விளையும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. தாய் தன்னுடைய மகன் மேல அதிகமான அன்பு காட்டுகிறார். நாளைக்கே கல்யாணம் ஆகி ஒருத்தி வந்துட்டா, இன்னைக்கு புதுசா வந்துட்டா, நேற்று வரைக்கும் பார்த்துக்கிட்டது நான் தானே, அம்மா அதை கொடு, அம்மா இதை கொடு, அம்மா அதை கொடு, அம்மா இப்படி கொடு, அம்மா எங்கே போன, அம்மா எடுத்து வை இப்படின்னு சொல்லிட்டு இருந்த பையன், அம்மா போய் ஓரமாக உட்காந்துக்க, ரெஸ்ட் எடு, நீ ஏன் இப்படி குறுக்க முறுக்க பூனை மாதிரி அலையிற? அதான் ஜானு வந்துட்டாளே, நீ எதுக்குமா சிரமப்படுற அப்படின்னு உட்கார வைக்கிறான் அப்படின்னு கேட்கிறா தாய். உள்ள நுழையும் போதே தாயிட்ட 2 வார்த்தை அன்பா பேசினா அந்த அம்மா மூஞ்ச திருப்பிட்டு உள்ள போயிடுது. காப்பி இருக்கா, இல்லாம எங்க போகும்? ஒரு வாய் கலந்து கொடுக்க முடியுமா? எடுத்து வச்சிருக்கேன், கலந்துக்க வேண்டியது தானே. காலையில் நல்லா தானே இருந்த, நம்மெல்லாம் தேவையா உங்களுக்கு? வரும்போது உங்க அம்மா தான் உங்க கண்ணில் படுவா. ஏன்? பொசசிவ்னஸ். இதுக்கு பேர் பொசசிவ்னஸ். தாய் தன்னுடைய மகனை அன்பு காட்டுகிறாள், ஆனால் அந்த அன்பினாலே விளைவது தாய்க்கு தன்முனைப்பு. மனைவி தன்னுடைய கணவன் மேலே அன்பு காட்டுகிறாள், ஆனால் அந்த அன்பினாலே விளைவது தன்முனைப்பு. ஈசன் மேலே நமக்கு விளைய வேண்டிய அன்பினால் விளையக்கூடாதது தன்முனைப்பு. எக்காரணம் பற்றியும் தன்முனைப்பு. அதனால தான் நான் வணங்குகிற பெருமானை என்னை விட இவர் அதிகமாக வணங்குகிறாரே, இவர் தான் உண்மையிலேயே அன்பு காட்டுகிறவர், நானோ அன்பு காட்டுகிறவன், இவர் அன்பல்லவா உண்மையான அன்பு என்று அடியாரிடம் சென்று சரணடைவது. அந்த அடியாரிடம் சென்று சரணடைவது தான் நம்முடைய தன்முனைப்பை நீக்கும். எதுக்கு அடியார்கிட்ட போய் சரணடையணும், எதுக்கு அடியாரை போற்றணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய அன்புக்கு பார்க்கிற பொழுது இவர்கள் அன்பின் முன்பாக நம்முடைய அன்பு இழைத்தும் களைத்தும் சோம்பியும் போயிருக்கிறது. இந்த அடியாருடைய அன்பல்லவா அன்பு. ஆகையினாலே உழைப்பு நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடியாரை போற்றுகிறார்கள். எனவே மணிவாசக பெருமானுடைய அன்பு தன்முனைப்பு நீங்கும் அன்பு என்பது மட்டுமல்ல, தன்முனைப்பை நீக்கும் அன்பு. நான் அன்னைக்கே சொன்னேன், 62 தடவை தன்னை நாயின்னு சொல்லுகிறார். நேர்ல சிவபெருமான் வந்து எல்லா தீட்சையும் கொடுத்து திருவடி தீட்சையும் கொடுக்கிறார். எனையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே அப்படின்னு சொல்லுகிறாரே, சிவபெருமான் தன்னுடைய திருவடியில் என் தலைமையில வைத்தார் என்று சொல்லுகிறாரே, மணிவாசகர் பொய் சொல்லுவாரா? இனை யார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். பெருமானுடைய அந்த உயர்ந்த அந்த அன்பை பெருக்குவதிலே தன்முனைப்பு விளையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் தாமதம்னா, பூஜை செய்துட்டு வந்தேன் தாமதமாச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் பூஜை பண்ணேன் அதனால தாமதமாச்சுன்னு சொல்லக்கூடாது.
எங்க நேற்று போயிருந்தீங்க? அருமையான தரிசனம் திருக்கோயில் எனக்கு கிடைச்சது சொல்லக்கூடாது. இப்படி தனக்கு நிகழ்ந்த அந்த ஆன்மீக உணர்வுகள், அனுபவங்கள் அத்தனையும் பெருமானுடைய அருளிப்பாடுகள் என்று கருதி அவற்றை அவருடைய திருவடிக்கே சமர்ப்பிக்க வேண்டுமே தவிர அவற்றை நாம் செய்ததாகவோ நமக்கு தொடர்புடையதாகவோ அதை கூறிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் மணிவாசகர் காட்டுவது திரும்ப திரும்ப. ஆகையினாலே எந்த காரணம் பற்றியும் நம்முடைய அன்பில் நமக்கு தன்முனைப்பு வராமல் எப்பொழுதும் அந்த பணிவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் திருவாசகம் நமக்கு புகட்டுகின்றது. எத்தனை அடியார்களுக்கு அவர் அருள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் கீர்த்தி திருகவர். இந்த அடியார் பெருமை பேசுவது தான் கீர்த்தி திருகவர். அப்ப தன்முனைப்பை நீக்குவது என்பது அடியார்களுடைய பெருமையும் அடியார்களுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய நன்மையும். இதை பார்க்கிற பொழுது பெருமானுடைய பெருங்கருணை, அவருடைய அடியார்களுக்கு அவர் காட்டிய கருணை, அடியார்கள் அவர் மேல் வைத்திருந்த அன்பின் அளவு, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய அன்பு எத்தன்மைத்து என்று எண்ணி பார்த்து அவருடைய அருளிப்பாடுகளை சிந்திப்பதுதான் கீர்த்தி திரு அகவல். கீர்த்தி என்றால் சிவபெருமானுடைய பெருமை. அவருடைய பெருமை எங்கே தெரிகிறது? அடியாரிடத்து தெரிகிறது. இந்த உலகை இயக்குவதிலா, உலகை படைப்பதிலா, சந்திரனை இயக்குவதிலா, அத்தனை விதமான சமுத்திரங்களையும் கட்டி காப்பதிலா இல்லை. அவருடைய பெருமை எங்கே தெரிகிறது என்று சொன்னால், அடியார்களுக்கு மிக எளியவனாக வந்து அந்த கருணையை காட்டுகிறானே, அதுதான் அவனுக்கு பெருமை. ஈசனுடைய பெருமை அவனுடைய ஆற்றலிலோ, அவனுடைய பேராற்றலிலோ, அவனுடைய மிகப்பெரிய சக்தியிலோ இல்லை. ஒரு சாதாரண தொண்டன் தன்னுடைய அன்பிலே மிகுந்து நிற்பானே, ஆனால் அங்கேயும் எளியவராக வந்திருந்து அவனுக்கு அருள் செய்கின்றார் அல்லவா, அதுதான் சிவபெருமானுடைய மிகப்பெரிய, அதை வடமொழியிலே சௌலபியம் என்று குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த அடியவர்களுக்காக அவன் வந்து பல்வேறு நிலைகளிலே பல்வேறு அடியவர்களுக்கு அவன் செய்த பெருமைகளை சொல்லுகிற பொழுது, அம்பாளுக்கும் அவன் வந்து அருள் செய்திருக்கிறான், திருவருளை காட்டியிருக்கிறான் என்கிற அந்த செய்தியை குறிப்பிடுகிறார். கீர்த்தி திரு அகவல்ல திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய பல செய்திகள் வந்தாலும் பல தலங்கள் எங்கே இருக்கின்றன என்று கூட நமக்கு தெரியாததற்கு காரணம், மணிவாசகர் காலத்தால் மிக முந்தியவர் என்கிற காரணத்தினாலும், அவர் காலத்திலே இருந்த தலங்களோ அல்லது அவர் சொல்லுகிற வரலாறுகளோ இப்பொழுது புழக்கத்திலே நடைமுறையிலே நாம் அறியாதவனவாக இருக்கின்றன. இந்த ஒரு காரணம் பற்றித்தான் மணிவாசகர் நால்வரிலே முதலாவதாக காலத்தில் முந்தியவராக இருக்கக்கூடும் என்று அருளாளர்கள் கருதுகின்றார்கள். காரணம் ஒன்று சொன்னேன் உங்களுக்கு, பௌத்த சமயத்தை அவர் நீக்கினார். அது 2ஆம் நூற்றாண்டு 1ஆம் நூற்றாண்டில் பௌத்த சமயம்தான் ஓங்கி இருந்தது. எனவே அதனை அவர் வாதிலே வென்றார் என்று சொல்லுவதனாலே அவர் காலம் 2ஆம் நூற்றாண்டு 1 நூற்றாண்டாகும். பௌத்தத்திற்கு பிறகு சமணம் தலை தூக்கியது 7ஆம் நூற்றாண்டு. அப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்தார்கள். ஆகையினால இது ஒரு காரணம், அவர் பழைய அந்த 2ஆம் நூற்றாண்டு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது, அது நமக்கு காரணம். 2வது, இவர் குறிப்பிடுகின்ற பல வரலாறுகள் பல தலங்கள் இக்காலத்திலே நமக்கு கிடைக்கப்பெறவில்லை, அவை இருக்கிறதா என்று தெரியவில்லை. எனவே அதன் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இவர் காலம் மிக பழமையானதாக இருந்திருக்கும். இப்போ உதாரணமாக ஞானசம்பந்தரோ திருநாவுக்கரசோ சுந்தரரோ பாடிய தலங்கள் இன்றைக்கும் உண்டு.
இன்னைக்கு இருக்கிற தலங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளைக்கு தலங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம், ஆனால் நமக்கு அவர்கள் பதிகம் கிடைத்த தலங்கள் இருக்கின்றன. ஆனால் மணிவாசகர் குறிப்பிடுகிற தலங்களே காணும். அவர் சொல்லுகிற செய்திகளுமே நமக்கு புதிதாக இருக்கிறது. எனவேதான் இந்த காரணம் பற்றி மணிவாசகர் மிக பழமையானவர், 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்கிற அந்த செய்தியும் நமக்கு தெரிகிறது என்று சொல்லி, இப்பொழுது அந்த கீர்த்தி திருஅகவலுக்கு நாம் இந்த ஒரு முன்னுரையை பார்த்தோம். அதனை தொடர்ந்து இன்று நாம் அதனை சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். இதனுடைய உட்கிடக்கையாக கருத்தாக சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை, அதைத்தான் நான் சொன்னேன். திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று சொன்னால் அவர் எவ்வாறு திருவருள் செய்தார் அடியார்களுக்கு என்று அந்த செய்தியை இந்த அவர் பல வரலாறுகள் அவர் சொல்லுவது திருவிளையாடல் புராணத்திலேயும் இருக்கிறது, இவரும் சொல்லுகிறார். திருச்சிற்றம்பலம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்ற நன்னாகி என்னில் பல்குணம் எழில் பரவிளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி. இரண்டு விதமான இயக்கங்கள் நம்முடைய சைவ சமயத்திலே பேசப்படுகிறது. ஒன்று உயிர் இயக்கம், இன்னொன்று உலக இயக்கம். உயிரானது உடலை கொண்டு இயங்குகிறது, உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே உயிர் இயக்கம் உலக இயக்கம் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான இயக்கங்கள் நமக்கு இங்கே பேசப்பெறுகிறது. உலக இயக்கம் என்று நாம் பார்க்கிற பொழுது அது பல்வேறு நிலைகளிலே உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. பஞ்சபூதங்களினுடைய சுழற்சி, அவை இயங்குகின்ற முறை, அவற்றினுடைய ஒழுங்கு முறை, இவையெல்லாம் நமக்கு இந்த உலக இயக்கம் ஒரு நெறியிலே இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கு, அது ஒரு ஒழுங்கு முறையில் சிஸ்டமேட்டிக்காக இருக்கு. அதை நாம் இங்கே பார்க்கலாம் இல்லையா? சூரியன் கரெக்டாக அந்த காலையில் எழுவதும் பிறகு மாலையில் மறைவதும் அப்படின்னு சொன்னாலும் கூட, பூமியினுடைய சுழற்சிக்கு தக்கவாறு அது அவ்வாறு வருகிறது என்று வைத்துக்கொண்டாலும், பூமியினுடைய சுழற்சி முறையில் மிகச்சரியாக அது காலை எழுவதும் மாலை மறைவதும், 15 நாள் இது தேய்வதும் வளருவதும், இதெல்லாம் ரெகுலராக இருக்கு. இதில் எந்த விதமான மாற்றங்களும் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதை பார்க்க முடியல. நாளைக்கு காலையில் சூரியன் நமக்கு தோன்றுமா தோன்றாதா? என்னம்மா, தோன்றுமா தோன்றாதா? தோன்றும். தோன்றாதுன்னு சொல்லுகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? நாளைக்கு காலையில் சூரியன் நமக்கு தோன்றுமா அப்படின்னு கேட்டா, இல்லை, நான் சூரியனை பற்றி கேட்குறேன். சூரியன் தோன்றுமா தோன்றாதா? நாம் இருக்கிறோம் இல்லை, சூரியன் தோன்றுமா தோன்றாதா? அது தோன்றும். பின்னால் யாரும் தோன்றாதுங்கிற சூரியன் தோன்றும். எவ்வளவு நிச்சயம், சர்வ நிச்சயம்.
சர்வ நிச்சயம். நாளைக்கு நான் ஆபீஸுக்கு வருவனா மாட்டேனா? அவர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாருங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஆஃபீஸு. ஆனால் அவர் வருவாரா இல்லையாங்கிறது தெரியாது. வரணும், ஆனால் வருவாரான்னு தெரியாது. சர்வ நிச்சயமாக ஒன்றை சொல்லுகிற பொழுது நிச்சயம் இல்லாமல் சொல்லப்படுவது எதுன்னு கேட்டால் உயிர் இயக்கம். உலக இயக்கம் சர்வ நிச்சயமாக சொல்லப்படுமாறு அமைந்திருக்கிறது. ஆனால் உயிர் இயக்கம் ஏன் அப்படின்னு கேட்டா, உலக இயக்கம் இறைவனுடைய விருப்பத்தில் நிகழ்கிறது, உயிர் இயக்கம் உயிரின் விருப்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதோட விருப்பத்தில். ஆக இந்த உலக இயக்கமும் உயிர் இயக்கத்தையும் ரெண்டையும் சொல்லுகிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி. இந்த தில்லை மூதூர் ஆடிய திருவடிங்கிறது உலக இயக்கம். அவனேதான் இந்த உயிரையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி உலகத்தை முழுக்க அவர் தன்னுடைய விருப்பத்திலே இயக்கிக் கொண்டு இருக்கிற பொழுது உயிரை மட்டும் இயக்குவது அதனுடைய விருப்பத்திலே இயக்கிக் கொண்டு இருக்கிறார். உயிர் இயங்குகிறது. உயிரினுடைய இயக்கம் இறைவனிடம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உயிர் எவ்வாறு விரும்புகிறதோ அவ்வாறு தான் அதை இயக்குகிறான். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரண் தானும். திருமூலரே சொல்லுகிறார். உயிர் தன்னுடைய பக்குவத்திற்கு ஏற்றாற் போலத்தான் விருப்ப வெறுப்பை கொள்ளுகிறது. எனவே உயிரை இயக்குகிற ரொம்ப அருமையான ஒரு கேள்வி ஒருத்தர் இருந்தார், வித்து விளைவில் கேட்டிருக்கார். நான் பதில் சொல்லி இருக்கிறேன். ஞானத்திரள் பத்திரிகையில் வருது அது. அந்த பதில் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கார். உயிரை இயக்குகிற இறைவன் உயிரோடு தானே இருக்கிறான், ஏன் உயிரினுடைய அறியாமை மறையவில்லை என்று கேட்டிருக்கிறார். தனக்கு அறியாமை இருக்கிறது என்று உயிருக்கு தெரியாதது மட்டுமல்ல, அறியாமை நீங்க வேண்டும் என்று எந்த உயிரும் விரும்புவதில்லை. என்னுடைய அறியாமை நீங்க வேண்டும், நான் ஞானம் பெற வேண்டும் என்று எந்த உயிராவது போய் சாமிகிட்ட நின்று கேட்குதா? இறைவனிடம் போய் நிற்கிறவர், பெருமானே என்னுடைய அறியாமை நீங்க வேண்டும், எனக்கு ஞானம் பிறக்க வேண்டும் அப்படின்னு நம்ம போய் கேட்கிறவர்கள் பொதுவாக பேசுகிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் கேட்பாங்க, சுவாமி எனக்கு ஞானத்தை கொடு என்று கேட்பார்கள். ஆனால் அப்படி இறைவன் ஏன் எல்லா உயிர்களுக்கும் ஞானத்தை வழங்குவதில்லை என்றால், அந்த ஞானத்தை அந்த உயிர்கள் தமக்கு தேவையானது என்று கருதவில்லை. வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்னார் அப்பர் சுவாமி. எனவே உயிரினுடைய விருப்பத்திலே உயிரை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் உயிரின் பயன்பாட்டிற்காக உலகத்தையும் இயக்கிக் கொண்டு இருக்கிறான். எனவேதான் உலகம் உயிர்களின் விருப்பத்திலே இயங்கல. உலகமானது உயிர்களின் விருப்பத்திலே இறங்கல. ஏன்னா இவ்வளவு வெயிலா இருக்க, நாளையிலிருந்து ஒரு வாரத்துக்கு சூரியனுக்கு லீவு கொடுப்பா அப்படின்னு நம்மால அனுப்ப முடியுமா? சூரியனை அனுப்ப முடியாது. என்ன ஒரு 4-5 நாள் நல்லா இருக்கு, நாளைக்கு தான் தெரியும் எப்படின்னுட்டு. மான்சூன் கேரளாவில் ஆரம்பிச்சிருச்சு, நமக்கும் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுதே தவிர நம்ம அதை கட்டுப்பாடு செய்ய முடியுமா? முடியாது. எனவே இதை சொல்லுகிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி. பெருமான் இந்த தில்லை என்று சொல்லக்கூடிய மூதூர் என்று சொல்லுகிறார், பழமையான ஊர். அங்கே ஆடிய திருவடி என்று சொல்லுகிற பொழுது நல்ல ஒரு அருமையான கேள்வி என்னன்னு கேட்டால், முதல்ல உயிர்களுக்கு கேவல தசையில் இருக்கிற உயிர்கள், அறியாமையிலேயே மூழ்கி கிடக்கின்ற உயிர்கள்,
அறிவு இருக்கக்கூடிய உயிர்கள், அந்த அறிவானது இயங்காத நிலையிலே இருக்கக்கூடிய உயிர்கள். நல்ல கவனமாக கேட்கணும். கொஞ்சம் டஃப்பு சுவாமி இந்த இடம் சொல்லி இருக்கிறது, புரிந்து கொண்டால் சுலபம். உயிருக்கு அறிவு இயல்பு, அறியாமை குற்றம். அறிவு இயல்பு, அறியாமை குற்றம். கண்ணுக்கு ஒளி இயல்பு, கேட்ராக்ட் குற்றம். அப்ப இந்த குற்றத்தை நீக்குவதற்காக இறைவன் உயிர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று கருதுகிறான். அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் வேற ஒன்றும் இல்லை, அறியாமை தான். அது உயிரினுடைய அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது. உயிரினுடைய அறிவு இயங்கவில்லை. எனவே அந்த அறிவை இயக்குவதற்கு தற்காலிக ஏற்பாடுகளை செய்கின்றார். உயிர் தானே அறியாமையில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அத்தனை விதமான ஏற்பாடுகளையும் இறைவன் செய்து தருவான். பையனுக்கு சொல்லித்தரத்துக்கு வாத்தியார், ஸ்பெஷலாக சொல்லித்தரத்துக்கு டியூஷன் வாத்தியார், பையன் நல்லா படிக்கிறதுக்காக அப்பப்போ டீ போட்டு கொடுத்து, அப்புறம் பையனுக்கு என்னென்ன புத்தகங்கள் வேணுமோ அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்து, அவனுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்து, செல்ஃபோன் வாங்கி கொடுத்து, இப்படி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணலாம். ஆனால் பரீட்சை போய் உட்கார்ந்து யார் எழுதுறது? யாருக்கு எழுதணும்? பையனுக்கு பதிலாக வேற ஒருத்தன் போய் எழுதலாம். நான் நீட்டில் அதையும் பிடிச்சிருக்கிறான். பையன் தானே எழுதணும், என்ன நியாயம் தானே? எல்லா ஏற்பாடுகளும் சிவபெருமான் பண்ணி தருவார். ஆனால் தேர்வு எழுத வேண்டியது இந்த உயிர் தான். உயிர் தான் தன்னுடைய அறியாமையை போக்கிக் கொள்வதற்கு அடிப்படையாக அந்த ஏற்பாட்டை அது செய்து கொள்ள வேண்டும். அதற்காக அதற்கு அத்தனை விதமான ஏற்பாடுகள், உயிரிலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்குவதற்கு, அந்த உயிரை இயக்குவதற்கு அதற்கு கருவிகரணங்களை தந்து, இந்த உலகத்தை தந்து எல்லா விதமான நலன்களையும் செய்து தருகிறான் சிவபெருமான். அப்படி செய்து தருவது மட்டுமல்ல, உயிருக்கு அந்த கருவிகரணங்கள் கொடுத்தால் அந்த கருவிகரணங்களை இயக்கணுமே, அதை இயக்குவதற்குரிய ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? அதையும் தருகிறான். கருவிகரணங்களை இயக்குவதற்குரிய ஆற்றலையும் தருகிறான். அந்த ஆற்றலை கொண்டு அது கருவிகரணங்களை இயக்குகிற பொழுது, அந்த அறிவு வெளிப்படுகிற பொழுது, நம்முடைய கருவிகரணங்கள் இரவு நேரம் உறங்கும் போது வேலை செய்யலையே, இப்ப எப்படி வேலை செய்கிறது என்று கூட யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. தூங்குகிறோம் என்று சொல்லுகிறோம். தூங்குவது என்பது என்ன என்பதை கூட புரிந்து கொள்வதற்கு நமக்கு பொறுமை இல்லை. அப்ப இந்த கருவிகரணங்களை எல்லாம் தந்து இந்த உயிரானது தன்னுடைய அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உயிருக்கு உயிராக இருந்து இந்த கருவிகரணங்களை இயக்குவதோடு அறிவுக்கு காட்டியும் உடன் கண்டும் வருகிறான். இவ்வளவு உபகாரம் செய்கிறான். எனவே உலக இயக்கம் மட்டுமல்ல, உயிர் இயக்கம் செய்கிறான். அதை தில்லையிலே செய்கிறான். சரி, இப்போ ஒரு கேள்வி வருகிறது. அப்போ உயிருக்கு கருவிகரணங்களை தந்து இந்த உலகத்தை படைத்து கருவிகரணங்களை தந்து அது தன்னுடைய கருவிகரணங்களை கொண்டு இந்த உலகத்தில் செயல்களை செய்து அனுபவம் பெற்று எல்லாரும். இப்போ முதல்ல இந்த உயிர்கள்லாம் எங்கே இருந்ததுன்னு சொன்ன? இருளில் இருந்தது, கேவலத்தில் இருந்தது, அங்கே தான் இருந்தது. அங்கே இருந்து இது எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணுறார், இழுக்கிறார், அப்படி காட்டுறார், வா அப்படின்னு. அந்த உயிர்கள் அந்த நிலையிலேயும் ஈசனுடைய அந்த அருள் நிலையை பற்றுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிற உயிர்கள் வெளியில் வருது. மற்றது வரல. இன்னும் நிறைய உயிர்கள் அடிப்படையான தத்துவங்களை கூட பெறாமல் ஆணவ இருளில் கேவலத்திலேயே இருக்கிறது என்று உமாபதி சிவன் சொல்லுகிறார். இன்னும் கேவலத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறார்.
அப்படி காட்டுகிற பொழுது எல்லா உயிரும் பற்றி கொள்ள வேண்டாமா? ஏன் அப்படி பற்றி கொள்ளவில்லை என்று சொன்னால், இப்ப கூட தான் காட்டுறார் எல்லா உயிருக்கும். இந்த உயிர்களை எத்தனை சிவத்தை பற்றி கொள்ளுகிறது, எத்தனை சிவத்தை பற்றாமல் சென்று கொண்டு இருக்கிறது. இப்ப பண்ணி காட்டிட்டு தானே இருக்கிறார். இப்ப இவ்வளவு தூரம் காட்டியும் கூட உயிர் அந்த கருவிகரணங்களை பற்றி கொண்டு அது அனுபவம் பெற விழைகிறது. சரி, உயிர்கள் கருவிகரணங்களை பெற்றுக்கொண்டு, கருவிகரணங்கள் என்று சொன்னால் இந்த உடம்புன்னு வச்சுக்கோங்க பொதுவா, அது அப்புறம் விவரிக்கிறேன். உடம்பை பெறுகிறது. உடம்பை பெற்று இந்த உலகத்திலே அது அனுபவம் பெறுகிறது. அது செயல்களை செய்கிறது, விரும்புகிறது, அதை திட்டமிடுகிறது, அதை செயல்படுத்துகிறது. இது எல்லாத்தையும் செய்யுது. அதுக்கு உலகம் வேணுமில்ல? உலகம் வேணுமா இல்லையா? இப்ப முதல்ல என்ன பண்ணியிருப்பார்? இதுங்களையெல்லாம் அந்த கேவலத்திலிருந்து முதல்ல எடுத்து கருவிகரணங்கள் கொடுத்திருப்பாரா? அதுக்கப்புறம் உலகத்தை படைச்சிருப்பாரா? இல்ல முதல்ல உலகத்தை எல்லாம் படைச்சிட்டு இந்த கருவிகரணங்களை கொடுத்து இதுங்களை எழுப்பி இருப்பாரா? எது முதல்ல நடந்திருக்கும்? ஏன் சிறு தைரியமா சொல்லு. கேள்வி என்னன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு என்ன கேள்வின்ட்டு. சாமி முதல்ல எதை செஞ்சிருப்பார்? உலகத்தை படைச்சிட்டு உயிருக்கு உடம்பு தத்துவம் கொடுத்திருப்பாரா? இல்லை உயிருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உலகத்தை படைச்சிருப்பாரா? உலகத்தை முதல்ல படைச்சிருப்பார், அதுக்கப்புறம் தான் உயிருக்கு தத்துவங்கள் எல்லாம் கொடுப்பார் இல்லையா? இதுக்கு தத்துவங்கள் எல்லாம் கொடுத்தா இது எங்க இருக்கும்? அதனால முதல்ல உலகத்தை படிச்சுட்டு, சரியா சொன்ன பார்த்தீங்களா? திருவாசகம் சொல்றது வீணா போகல, சந்தை குழந்தைங்களுக்கு போகுது. ரைட், வெரி குட். உலகத்தை படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உயிர்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் உயிர்களுக்கு அந்த இயக்கத்தை தருவார். உலக இயக்கம் தான் முதல்ல. இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார் முதல்ல, உலக இயக்கம். பிறகு உயிர் இயக்கம். உயிருக்கு தகுந்தவாறு உலக இயக்கத்தை அப்கிரேட் பண்ணி கொண்டே வருவார். அதனால தான் முதல்ல தில்லை மூதூர் ஆடிய திருவடி. தில்லை மூதூர் என்பது உலக இயக்கம். பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி உயிர் இயக்கம். அதை இரண்டாவது சொல்லுகிறார். முதலிலே உலக இயக்கத்தை சொல்லி பிறகு இரண்டாவது உயிர் இயக்கத்தை சொல்லுகிறார். தில்லை மூதூராடிய திருவடி. திருவடி என்பது ஆகு பெயராக இறைவனையே குறிக்கிறது. திருவடி உடைய இறைவன். திருவடி என்பது இறைவனையே குறிப்பது. ஆகு பெயர்னு சொல்லலாம். அத தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அவன் அப்படி நீக்கமர அந்த உயிர்களுக்குள்ளே அவன் கலந்து விளங்கவில்லை என்று சொன்னால் உயிரினுடைய இயக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த உயிரானது இயங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிரினுடைய இயக்கத்திற்கு இந்த சிவத்தினுடைய ஆற்றல் அதற்குள்ளே இருக்க வேண்டும். உயிருக்கு உயிராக இருந்தால்தான், அந்த வியாபகத்திலே அதை கொண்டு வந்தால்தான் அந்த உயிரானது இயக்கம் பெறுகிறது. பல்லுயிர் எல்லாம் பயின்ற நன்னாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. எழில் பெற விளங்கி என்று சொன்னால் எழுச்சி மிக்க விளங்கி. பல்குணம் என்று சொல்லுகிற பொழுது பெருமானுக்கு 8 குணங்கள் சொல்ல பெறுகிறது. அந்த 8 குணங்களினுடைய விரிவு பல்குணங்களாக விளங்குகின்றது. அவர் இயற்கை உணர்விடனாதல், இயல்பாகவே பாசங்களின்றி விடுபடுதல், தன்வயத்தனாதல், பிறகு முற்றுமுணர்தல், வரம்பில் இன்பம் உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, பேரருள் உடைமை என்றெல்லாம் 8 விதமான அவருக்கு அந்த ஆற்றல்கள் சொல்லப்பட்டாலும், என் குணத்தான் தாளை வணங்கா தலையினார். கோளிர் பொறியர் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. நம்முடைய அருணகிரிநாதன் சொல்லுவார் முருகனை என் குண பஞ்சரனே என்று சொல்லுவார். எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் ஒழித்தும் அழித்தும்
மிகப்பெரிய நிலையிலே அவன் இருப்பது அவனுக்கு பெருமை இல்லை என்று சொன்னோம். அவன் மிக எளிய நிலையிலே வருவதுதான் அவன் மிகப்பெரிய பல்குணத்தோடு அவன் இந்த உலகம் முழுவதும் ஏக்கிக் கொண்டிருந்தாலும் கூட அவன் இந்த உயிர்களுக்கு கருணை செய்வதற்காக மிக மிக எளியவனாக வருகிற அந்த செய்தி தான் பெருமானுடைய அந்த பேரருள் திறத்தை வெளிப்படுத்துவது. ஆகையினாலே மண்ணும் விண்ணும் வானோர் உலகும், மண்ணும் விண்ணும் என்று சொல்லுகிற பொழுது இந்த உயிர்கூட்டங்கள் மண்ணிலும் இருக்கிறது, மேலே இருக்கக்கூடிய விண்ணிலும் இருக்கிறது, வானர்வர் உலகத்திலேயும் இருக்கிறது. உயிர்கள் அதனுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அந்தந்த உலகத்திலே இருக்கின்றன. அவற்றிற்கு துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும்னர். கல்வி என்று இங்கே சொல்லுகிற பொழுது அவற்றிற்குரிய சொல்லுலகம் பொருளுலகம் என்று இரண்டு பிரபஞ்சங்களை படைக்கின்றார். சொல்லுலகம் பொருளுலகம். நாதம் விந்து. நாதத்தில் தோன்றியது சொல்லுலகம், விந்துவில் தோன்றியது பொருள் உலகம். அப்படி சவுண்ட் அண்ட் லைட்டு இதுதான் அடிப்படை என்பது நம்முடைய சைவ சமயத்திலேயும் சொல்லப்பெறுகிறது. இந்த நாதத்திலிருந்து தோன்றிய ஒலி உலகம், விந்திலிருந்து தோன்றிய பொருள் உலகம், இந்த இரண்டு விதமான உலகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையன. இந்த நாதம் என்று சொல்லக்கூடிய சொல் உலகம் மந்திரம் பதம் வண்ணம் என்று சொல்லக்கூடிய மூன்று அத்துவாக்களை உடையது. விந்து அதிலிருந்து தோன்றிய அந்த பொருள் உலகம் அது மூன்று அத்துவாக்கள். அத்துவாக்கள்னா வழி, அதன் வழியாகத்தான் நாம் வினைகளை ஈட்டுகிறோம், வினைகளையும் கழிக்கின்றோம். அப்படி பொருள் என்பது தத்துவம் புவனம் கலை என்று சொல்லக்கூடிய மூன்றும். இப்படி 6 விதமான வழிகளிலே இந்த உயிர்களானது வினைகளை ஈட்டுவதும் கழிப்பதுமாக இந்த 6 அத்துவாக்களில், இந்த 6 அத்துவால 3 சொல்லுலகம், 3 பொருள் உலகம். அந்த 3லையும் நாதம் விந்து என்று சொல்லக்கூடிய இவைதான் இந்த உலகத்தினுடைய அமைப்பு முறையாக இறைவன் செய்திருக்கிறான். அப்படி இந்த உலகமாக இருக்கட்டும் அல்லது மேலே இருக்கக்கூடிய உலகமாக இருக்கட்டும், இப்படியாக அவர் படைத்து இருத்தி அதனை ஒடுக்குகின்றார். தொற்றியும் இருத்தியும் ஒழித்தும். இருத்தியும் என்பது நம்ம கொள்ள கிடக்கிறது. இருத்தியும் நடுவில் தோற்றியும் இருத்தியும். போன வாரம் தான் சார் வந்தான் அவன், போன வாரம் வந்தான், இன்னைக்கு தான் போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? போன வாரம் வந்தான் இன்னைக்கு தான் போகிறான்னா என்ன அர்த்தம்? 7 நாளை கழுத்தை அறுத்துக்கிட்டு இருந்தான்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம். இருந்தா 7 நாளுக்கு இருந்தான்னு அர்த்தம். தோற்றியும் அழித்தும்னா தோற்றுவதற்கு அழிக்கிறதுக்கு நடுவில் இருத்தல் இருக்கிறது இல்லவா? அப்படி இருக்க வைக்கிறதும் அவன் தான். தோற்றியும் அழித்தும்னார். எல்லா உலகங்களும் இந்த சொல்லுலகமாக இருக்கட்டும் பொருள் உலகமாக இருக்கட்டும், எந்த இரண்டுக்கும் உரிய நிலையில சொல்லும் பொருளுமாக நாம் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறோம். நமக்கு அந்த சொல்லும் பொருளுமாக நமக்கு ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிற நாம், நம்முடைய சொல் என்பது சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்று சொல்லக்கூடிய அந்த நாதமாக வெளிப்படுகிறது. அது சுத்தமாயில் இருப்பது, மித்தெல்லாம் அசுத்தமாயி. ஆகையினாலே சுத்தமாயியாக இருக்கக்கூடிய அந்த சொல்லுலகத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு பொருள் உலகத்தை தூய்மைப்படுத்தி கொள்ளலாம், நம்முடைய கருவிகரணங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், சொல்லுலகத்தை பொருளுலகத்தை கொண்டு மாசுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். சொல்லுலகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக நமக்கு தந்திருக்கிறார். அந்த மந்திரம் பதம் வண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மையான அந்த சொற்கள், அந்த தூய்மையான மந்திரங்கள், அந்த மந்திரங்கள் அவற்றிற்குரியவற்றை நாம் சொல்லி நம்முடைய பொருள் உலகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய கருவிகரணங்களை தூய்மை செய்து கொள்ளலாம். நம்முடைய கருவிகரணங்களை தூய்மை செய்து கொள்வதற்குரிய மிகச்சிறந்த உபாயம் நம்முடைய வாக்கு. இந்த வாக்கினாலே நாம் தூய்மை செய்து கொண்டு விடலாம். இந்த வாக்கே அவ்வளவு வல்லமை உடையது என்பதனாலே தான், இந்த வாக்கினாலே தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்பதனாலே தான் 4000 பாட்டுக்கு மேலே திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கார்.
4000 பாட்டு கிட்டத்தட்ட திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார், 1000 பாட்டு சுந்தரர் சொல்லியிருக்கார். ஏன் இத்தனை பாடல்கள் என்றால் அவ்வளவு தூரம் தூய்மை கேடு இருக்கிறது, அவ்வளவு தூரம் தூய்மை கேடு இருக்கிறது. அந்த பாடல்களை ஓதுவதன் மூலமும் கேட்பதன் மூலமும் நாம் நம்மை தூய்மை செய்து கொண்டு விடலாங்கிறதுனால தான் நம்முடைய திருமந்திரங்கள் திருமுறைகள் இத்தனை பாடல்களோடு நமக்கு இருப்பதற்கு காரணம் நம்மை நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். திருவாசகத்தை ஓதுகிற பொழுது நம்மை நாம் தூய்மை செய்து கொள்ளுகிறோம். ஆகையினாலே தூய்மை செய்து கொள்வதற்காக இந்த உலகங்களை தோற்றியும் இருத்தியும் அழித்தும், அதுக்கு ஏதாவது சான்று இருக்கா சார்? அதுக்கு ஏதாவது சான்று இருக்கான்னு, அதுக்கு என்ன சொல்றது? என்னையே எடுத்துக்கங்களேன்னாரு மணிவாசகர். என்னுடைய இருளை ஏறத் துறந்தும்னார். எங்கேயும் போக வேண்டாம், என்னுடைய அறியாமையை ஏறத் துறந்தும்னா முழுமையாக போக்கி. ஏறத் துறந்தும்னா என்ன? முழுமையாக போக்கி. ஆனால் சென்னையில் அந்த பாஷையை கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே இவ்வளோ தூய தமிழையும் பேசுகிறேன். என்னப்பாண்ணா எல்லாம் ஏற கட்டுப்பா அப்படிங்கிறான். இதை ஏற கட்டுங்கிறானே, எனக்கு எவ்வளோ புரியல. ஓ, திருவாசகம் படித்தவனு தான் இருளை ஏற துறந்தும், ஓ முழுமையாக கட்டுகிறான். முழுமையாக கட்டுகிறதுக்கு ஏற கட்டு அப்படின்னு சொல்றது. அது சொல்லுகிற என்னுடைய இருளை ஏற துறந்தும், இந்த அன்பு பாருங்க, குற்றத்தை போக்குவதை சொன்னார். அந்த 2 வரி இருக்கு பாருங்க. என்னுடைய அருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும். அது எப்படி சொல்லி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, என்னுடைய இருளை ஏற துறந்தும் என்னுடைய உள்ளத்து அன்பு மீதூர குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும், அடியார் இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும். என்ன மாதிரி எனக்கு மட்டும்தான் செஞ்சிருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. நிறைய அடியாருக்கு பண்ணியிருக்கார். என்னவோ மணிவாசகருக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கார். சிவபெருமான் அவர் ஒருத்தருக்குத்தான் வருவார். அவருக்கு அடியார்கள் பலருடைய இருளை ஏற துறந்துனார். இதை விரிச்சு பாடியிருக்கணும், சுருக்கமாக பாடினார். என்னன்னு கேட்டால், என்னுடைய இருளை ஏற துறந்துங்கிற இடத்துல திரும்ப அடியார் இருளை ஏற துறந்தும்னு எழுதிக்கணும். அடியார் இருளை ஏற துறந்தும், அடுத்த வரி அடியார் உள்ளத்து, அந்த இருளை போக்கிவிட்டு அந்த இடத்தையே தனக்குரிய இடமாக, ஏன்னா அங்கு அன்பு பொங்கி வழிகிறதாம், அன்பு பொங்கி வழிகிற அந்த இடமே தன்னுடைய இடமாக குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும். குடியாக கொண்டு விட்டான் சிவபெருமான். அடியார்கள் இருளை ஏற துறந்தார், அடியார்களுடைய அன்பு மீதூர அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டார். அந்த சிறப்பை என்னவென்று சொல்லுவது அப்படின்னார். அப்ப என்னுடைய இருளை ஏற துறந்து என்னுடைய உள்ளத்து அன்பு மீதுன்னு சொல்லணும்ல, சொல்ல முட்டார். ஏன் சொல்லலைன்னா, என்னுடைய இருளை ஏற குற்றத்தை நீக்கதை மட்டும் சொன்னார், குற்றமுடையவன் காட்டுவதற்கு. ஆனால் என்னுடைய இருளை ஏற துறந்து என்னுடைய உள்ளத்து அன்பு மீது குடியாக கொண்ட கொள்கையும் சொல்லல. அதுதான் மணிவாசகர். அந்த மணிவாசகருடைய தனி அங்க சொல்ல வருகிற பொழுது ஆரம்பிக்கும் போது தன்னை ஆரம்பிச்சு முடிக்கும் போது அடியார வச்சு முடிக்கிறார். ஆரம்பிக்கும் போது தன்னை வச்சு ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? என்னுடைய இருளை ஏற துறந்தும்னு ஆரம்பிச்சார். திடீர்னு அடியார்கிட்ட போயிட்டார். அடியார் மீது அன்பு மீது குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும்னு அங்க போயிட்டார். அடியாருக்கு என் உள்ளத்துல, அடியார் உள்ளத்தை ஏன் கொண்டாரு? உள்ளத்தை கொண்டாருன்னா அடியாருடைய இருளை ஏற துறந்தார். அடியார் இருளை ஏற துறந்து அடியார் உள்ளமே அவர் குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும் உடையவராக இருந்தார். அதுபோலத்தான் என்னுடைய குற்றத்தையும் ஏற துறந்தார்னு சொல்லிட்டு நிறுத்திவிட்டார். என்னுடைய உள்ளத்தை குடியாக கொண்டார் என்று அவர் சொல்லவில்லை. காரணம், மணிவாசகருக்கே இருக்கக்கூடிய இயல்பான அந்த அன்பு சொல்லுகிற பொழுது தன்முனைப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அடியார்களை மட்டும் சொன்னார், தன்னை சொல்லவில்லை. அடியார் உள்ளத்து அன்பு மீதூர, அடியார்கள் உள்ளத்தில் அன்பு ஊறுகிறதாம்.
ஊர மீதூர அப்படின்னா மேலும் மேலும் பெருகி செல்ல. சிவபெருமான் நான் எதுக்கு இந்த இடத்த விட்டு போகணும் என்று குடியா கொண்ட கொள்கையும், இது இந்த இடம் தான் எனக்கு இருக்க வேண்டிய இடம், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டான்னார் அப்பர் சார். அந்த கோயிலா கொண்ட பிறகு கொள்கையும் சிறப்பும்னார். குடியா கொண்ட கொள்கையும் புரியுது, குடியா கொண்ட கொள்கையும் புரிகிறது, சிறப்பும். அது என்ன சிறப்புன்னு? அந்த குடியாக கொண்டு உள்ளத்தில் இருக்கிறது சிறப்பாக பார்க்கிறவர்களுக்கு வெளிப்படுமா, இவர் உள்ளத்தில் சிவபெருமான் குடிகொண்டு இருக்கிறார் என்று. அந்த அளவுக்கு வெளிப்பட்டும் நிற்பார். அந்த அடியார்கள் மூலமாக வெளிப்பட்டு நிற்பார். அவருடைய அன்பின் வெளிப்பாடும், அவருடைய அருளி வெளிப்பாடும், அவருடைய செயல்கள் வெளிப்பாடும், அவருடைய தொண்டினுடைய வெளிப்பாடும் பார்க்கிற பொழுது சிவபெருமான் அவர் உள்ளத்திலே குடிகொண்டு இருக்கிறார் என்று தெள்ள தெளிவாக தெரியுமா. எப்படி சொல்லுகிறார் பாருங்க. தன்னை பத்தி சொல்லல, அடியாரை பத்தி சொல்லுகிறார். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் இனி வருகிற அடுத்த வகுப்பில் தொடர்ந்து நாம் கீர்த்தி திருவள்ளுவர். ரொம்ப அற்புதமான பகுதி, ரொம்ப அற்புதம். அந்த செய்திகளை எல்லாம் நாம் சிந்திக்கிற பொழுது மணிவாசகருடைய ஆழ்ந்த அந்த அன்பினுடைய தன்மை நமக்கு புலப்படுகிறது என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இன்றைய தினம் இதனை நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் முகமாக அடியேன் திருவாசகத்திற்கு முழுமைக்கும் குறிப்புரை எழுதியிருக்கிறேன். அது வேணுங்கிற அன்பர்கள் அது கேட்டு பெறலாம். இந்த புத்தகம் கிட்டத்தட்ட முதல்ல எழுதுகிற பொழுது 2004 போட்டோம். 2004, அதாவது 19 வருஷத்துக்கு முன்னாடி. அது முழுக்க தீர்ந்து போச்சுன்னதுனால 2வது பதிப்பு வெளியிட்டோம். அது இப்போ 8 வருஷத்துக்கு பிறகு 2012 வெளியிட்டோம். அதில் முக்கியமான குறிப்புரைகள் எல்லாம் இருக்கின்றன. குழந்தைகளுக்கு ஆங்கிலத்தில் வாங்கி கொடுங்க. குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கம் வரும், ஒழுக்கம் வரும். குழந்தைகளுக்கு முதல்ல நல்ல ஒழுக்கம் வந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்க சிறப்பாக இருக்கும். அந்த சைவ ஒழுக்கம் அதுக்கு வரணும். அதற்கு இந்த ஞான குழந்தை புத்தகம் ரொம்ப சிறப்பான உதவி செய்யும். அடியேன் பேசிய USB இருக்குது, ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், பெரிய புராண அடிப்படையில் பேசியிருக்கிறேன். அவையும் இருக்கிறது, வேணுங்கிற நண்பர்கள் கேட்டு பெறலாம் என்று சொல்லி தொடர்ந்து நம்முடைய சங்கத்திலே இந்த திருவாசகமானது வருகிறது. மிக விரைவில் எனக்கு மணிவாசக ஐயா குறிப்பிட்டது சிவபுராணம் USB-யாக வெளிவருகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது ஒரு 8 வகுப்பு பேசியிருக்கிறேன். அதை வெளியிடுவதற்கும் திட்டமிட்டு இருக்கிறார்கள். கீர்த்தி திருவள்ளுவர் இப்படியே போகும் என்று சொல்லி நீங்கள் அத்தனை பேரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த 5 எழுத்து எல்லா விதமான நலன்களையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 5 எழுத்தை மறவாமல் போற்றுங்கள். பெருமான் நம் கூடவே இருக்கிறார். எல்லா விதமான நம்முடைய அந்த செயல்களுக்கும் அவரே ஆதாரமாக விளங்குகிறார் என்கிற பொழுது நமக்கு அச்சமில்லை, பயம் இல்லை என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓத வேண்டும்பவர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்.